நம்ம ஆத்மாவோட குரலை கேட்டு நம்ம எப்படி சிறந்த முடிவுகளை எடுக்கிறது. ஏன்னா நம்ம மனசு சில சமயம் நம்மளை தவறு செய்ய வழி நடத்த செய்யலாம். அப்படிங்கிறதுனால 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் என்னெல்லாம் பாசிட்டிவ் என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குங்கிறத நம்ம கண்டறியணும். அப்படி அது மற்றவங்களை துக்கப்படுத்துதுனாலோ இல்லை மற்றவங்களுக்கு உபயோகமானதா இல்லைன்னா அப்போ வெயிட் பண்ணுங்க அதுக்கு. அப்படி அது நமக்கும் உபயோகமாக இருந்து அப்புறம் மற்றவங்களுக்கும் உபயோகமானதா இருக்குன்னா அப்போ கண்டினியூ பண்ணுங்க அந்த வேலையை. ஸோ உங்களோட புத்தி எப்பவும் காட்டிகிட்டே இருக்கும், எப்படி நான் பாதுகாப்பாக இருக்கேன், எப்படி எனக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். அது சுயநலம். ஆனால் மனசாட்சிங்கிறது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் செய்யலாங்கிறத காட்டும். யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யாரும் துக்கப்படக்கூடாது. அப்படி நம்ம மற்றவங்களுக்காக யோசிச்சா அப்போ நம்மளோட மனசாட்சி செயல்படும். அப்படி நீங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டிங்கன்னா அப்போது டெஃபினட்டாக உங்கள் வேலையும் பெட்டராக இருக்கும். அப்புறம் மக்களும் உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க.